ஒபினியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். தனக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும், மற்றவங்களுக்கு எதுவுமே தெரியாது, தான் சொல்றதா சரி அப்படின்னு சொல்லி அகம்பாவமாக பேசக்கூடிய அண்ணாமலை பொய்ய மட்டுமே பேசுவார். இதனாலதான் அவருடைய பதவியை பறிச்சு ஓரமா உட்கார வச்சிருக்கிறாங்க. ஆனா தமிழிசை மாதிரி கூட்டத்தோட கூட்டமா அடங்கி ஒடுங்கி போகாம நான் யாரு தெரியுமா, என் லெவல் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இன்னைக்கு மகாராஷ்டிரால போய் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு அவமானத்தை தேடி கொடுத்துருக்கிறாரு இந்த அண்ணாமலை. நம்ம தமிழ்நாட்டுக்கு அவமானத்தை தேடி கொடுத்ததோடு மட்டும் இல்லாம மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய விதமாக இவருடைய செயல்கள் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. ஒட்டுமொத்த மகாராஷ்டிரா மக்களுமே அண்ணாமலையை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விஷயத்துல அண்ணாமலையெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க, பெருசா பொருட்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி ஏக்நாத் சிண்டேல இருந்து முதலமைச்சராக இருக்கக்கூடிய பட்னாவிஸ் வரைக்கும் அண்ணாமலையை காரி துப்புவதை பார்க்க முடியுது. அமித்ஷாவே இந்த விஷயத்துல பின்வாங்கி இருக்கக்கூடிய சம்பவம்லாம் நடந்திருக்கு. அப்படி அண்ணாமலை பேசின ஒரே ஒரு வார்த்தையால இன்னைக்கு ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவும் பற்றி எரியுது. என்ன பேசினார், என்ன நடந்துச்சு, ஏன் இந்த அளவுக்கு மகாராஷ்டிரா மக்கள் கொந்தளிக்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. மறக்காம அவருடைய ஒபினியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜனவரி 15 நாளை மறுநாள் மகாராஷ்டிராவில் உள்ளாட்சி தேர்தல் என்பது நடக்க இருக்கு. இந்த உள்ளாட்சி தேர்தலில் தமிழர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியான மேற்கு மும்பையில் இருக்கக்கூடிய வார்டு எண் 35, 47, 19 இங்க போயிட்டு அண்ணாமலை போய் பிரச்சாரம் பண்றாரு பாஜகவுக்கு ஆதரவாக. இவரெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணா தமிழர்கள் ஒருபோதும் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றது ஒரு விஷயம். இவர் ஓட்டு கேட்டு போன இடத்துல மோடி வாழ்க, அமித்ஷா வாழ்க, பட்னாவிஸ் வாழ்க, பாஜக வாழ்கன்னு சொல்லியிருந்தா ஒரு பிரச்சனையும் வந்திருக்கிறாரு. ஆனா இவர் என்ன தெரியுமா போய் சொல்லியிருக்கிறாரு, Bombay is not a Maharashtra city, it is an international city. ஒன்றியத்தில் மோடி, மாநிலத்தில் பட்னாவிஸ், பிஎம்சிக்கு பாஜக மேயர்னு சொன்னதோடு பாம்பே என்பது மகாராஷ்டிரா கிடையாது, பாம்பே என்பது ஒரு இன்டர்நேஷனல் சிட்டி அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். இதுதான் இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது பலருக்குமே இதில் என்னங்க பிரச்சனை இருக்கு, இதில் என்னங்க சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்க தோணும். அண்ணாமலையே இதுதான் சொல்லி டிஃபெண்ட் பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, காமராஜரை நான் அகில இந்தியாவுடைய தலைவர் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா அவர் தமிழன் இல்லை என்று ஆகிவிடுமா? அதே போலதாங்க மும்பையை நான் இன்டர்நேஷனல் சிட்டின்னு சொல்றேன்னா அது மகாராஷ்டிரா இல்லைன்னு ஆகிருப்பேருமா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தன்னுடைய கருத்திற்கு எதிர்ப்பு வந்தவுடன் சமாளிக்கக்கூடிய வேளையில் அண்ணாமலை ஈடுபடுறாரு. ஆனா இது ஒரு நியாயமான கருத்தாக பார்ப்பவர்களுக்கு புரியும். ஆனா இது தப்பான கருத்து. ஏன்னா ரெண்டு விஷயம் இதுல தப்பா இருக்கு. ஒண்ணு, இந்த மும்பை அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது மகாராஷ்டிரா மக்களுக்கு. நாம எப்படி மொழி வழி மாநிலம் பிரிக்கும் போது சென்னையை ஆந்திரா கேட்டபோது கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எல்லை போராட்டத்தை நடத்தி சென்னையை நம்ம பக்கம் மீட்டெடுத்தோமோ, அதே மாதிரிதான் மும்பையை குஜராத்திகள் அன்றைக்கு கேட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு குஜராத்தும் மகாராஷ்டிராவும் ஒரே மாநிலம், எங்களுக்கு தான் மும்பை வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது அதெல்லாம் முடியாது, மும்பை மகாராஷ்டிரா மக்களுக்கானது அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை பண்றாங்க. அதாவது சம்யுக்தா மகாராஷ்டிரா மூவ்மெண்ட் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை ஒட்டுமொத்த மராட்டியர்களுமே சாதி மதங்கள் எல்லாம் கடந்து தலைவர்கள் அரசியல் கோட்பாடுகள் எல்லாம் மறந்து போராட்டத்தை நடத்தி அதுல 106 பேர் இறந்து போய் இறுதியாக மே 1, 1960 மகாராஷ்டிரா தனி மாநிலமாக மாறும்போது மும்பை அதனுடைய தலைநகராக மாறுச்சு. இப்படிப்பட்ட மிகப்பெரிய வரலாறு மும்பைக்கு இருக்கு. இன்னைக்கு மோடி அமித்ஷா வந்த பிறகு மும்பைக்கு மகாராஷ்டிராவுக்கு வரக்கூடிய அத்தனை தொழிற்சாலைகளையும் ஃபெசிலிட்டியும் புதிய ப்ராஜெக்டுகளையும் குஜராத்துக்கு மாத்துறாங்க அப்படின்ற கோபம் அவங்களுக்கு இருக்கும்போது மும்பை மகாராஷ்டிரா கிடையாதுங்க அப்படின்னு சொன்னா கோபம் வருமா வராதா? இது ஒரு பக்கம் இருக்க. ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா, இவர் மும்பைன்னு சொல்லல, வார்த்தையை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், இவர் பாம்பே அப்படின்னு சொல்லுவார். Bombay is not a Maharashtra city, it is an international city. பாம்பே அப்படின்றத மும்பை அப்படின்னு சொல்லி 1995 மாத்திட்டாங்க. ஏன் மாத்தினாங்க? அது கலோனியல் மைண்ட் செட்ல இருக்கு, அது போர்ச்சுகீசிய மொழி, அது மராட்டி மொழி கிடையாது. மராட்டி மொழிப்படி மராட்டியர்களை வணங்கக்கூடிய மும்பாதேவியை பெயராக கொண்டு மும்பை என்றுதான் அழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் மாத்தினாங்க. இதற்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. இந்த மிகப்பெரிய போராட்டம் 1960களில் மகாராஷ்டிரா தனி மாநிலமாக பிரிந்த போதும் கூட வட இந்தியர்களும் பீகாரிகளும் குஜராத்திகளும் தான் பாம்பேன்னு சொன்னாங்களே தவிர ஒரு மராட்டியர்கள் கூட பாம்பேன்னு சொல்லல, மும்பை என்று தான் அப்போதும் அழைச்சிட்டு வந்தாங்க.
இதற்கு ஒரு உதாரணமே இருக்கு. அன்றைய காலகட்டத்தில் மும்பை சமாச்சார் அப்படின்ற ஒரு பத்திரிகை அங்கே வந்து இயங்குச்சு. இது அமித்ஷாவுமே சொல்லியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து வைரலாகும் போது அமித்ஷாவே ஒரு பின்வாங்கியிருக்காரு. குஜராத்தியாக இருந்து கொண்ட அமித்ஷா மும்பை பெயர் மாற்றத்தை நான் வந்து வரவேற்கிறேன், அது இப்போ மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு, நான் மும்பையில் பிறந்தவன் தான் அப்படின்றாரு. ஏன்னா அப்போ வந்து குஜராத்தும் மகாராஷ்டிராவும் ஒன்றா இருக்கக்கூடிய நேரம். அப்போ நான் மும்பையில் பிறந்தவன் தான், நான் இந்த பெயர் மாற்றத்தை ஆதரிக்கிறேன். இதற்காக பெயர் மாற்றத்தை எதிர்த்து கோர்ட்டுக்கெல்லாம் போனாங்க. ஆனால் கோர்ட்டே ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுச்சு, மும்பை சமாச்சார் அப்படின்ற பெயர்லேயே பத்திரிகை நடந்திருக்கு அப்படின்றப்போ மும்பை என்பது தான் சரியானது, பாம்பே என்பது தவறானது அப்படின்னு சொல்லி நீதிபதியே ஒரு உத்தரவை போட்டிருக்கிறாரு. அப்போ இங்க அமித்ஷாவே என்ன சொல்றாரு, பாம்பேன்னு சொல்லக்கூடாது, மும்பை என்று தான் சொல்லணும் அப்படின்றாரு. ஆனா இந்த அண்ணாமலை போயிட்டு நான் மும்பைன்னு சொல்ல மாட்டேன், பாம்பேன்னு சொல்லுவேன் அப்படின்னா கோவம் வருமா வராதா? அண்ணாமலை என்னங்க லேசப்பட்ட ஆளா? அவருக்கு எதுவும் தெரியாதா? தெரிந்தே போய் சொல்லக்கூடிய ஒரு நபர், தெரிந்தே பொய்யை உண்மையாக சொல்லக்கூடிய திறமை கொண்ட நபர். திறமையை வந்து எதுக்கு பயன்படுத்தலாம், ஆனா பொய் பேசுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நபர் என்றால் அது அண்ணாமலை தான். அப்படிப்பட்ட அண்ணாமலைக்கு பாம்பேன்னு சொன்னா கோவரும் தெரியாதா? பாம்பே மும்பை அந்த நகரமே கிடையாதுன்னு சொன்னா கோவம் தெரியாதா? சீண்டி பார்க்கறது, எப்படியாவது தமிழர்களுக்கு எதிராக பேச வச்சிடணும், அதன் மூலமாக தமிழர்களை கொச்சைப்படுத்தி விட்டார் என்று தமிழர்கள் அத்தனை பேரும் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணணும், அதன் மூலமாக ஒரு தேசிய தலைவர் பதவியோ அல்லது தேசிய அளவில் ஏதோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பதவியோ எம்பி பதவியோ வாங்கிடணும் அப்படின்றதான் இந்த அண்ணாமலையுடைய நோக்கம். அதற்காக தான் இப்படிப்பட்ட விஷயத்தை பேசியிருக்காரு. தமிழர்களை எப்படி கொச்சப்படுத்தினாலும் பரவாயில்ல, தமிழர்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தன்னுடைய அரசியல் சுய லாபத்துக்காக அண்ணாமலை இப்படி பேசுவதை பார்க்க முடியுது. தவறு அப்படின்னு தெரிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை பின்வாங்குறாங்க. ஏக்நாத் ஷிண்டே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா, அண்ணாமலை வந்து ஒரு ஆளே கிடையாது, அண்ணாமலை வந்து சொல்வதெல்லாம் பாஜகவுடைய மொழின்னு எடுத்துக்கிறாங்க, அவருக்கு நம்ம மாநிலத்தை பற்றி என்ன தெரியும், தப்பாக பேசிட்டாரு, அது உண்மை கிடையாது, சரி கிடையாது, நான் பாஜக சொல்லிட்டு நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏக்நாத் ஷிண்டே மாநில முதலமைச்சராக இருந்தவர், இப்போ துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவரே அண்ணாமலையை கண்டிக்கிறார். அண்ணாமலைக்கு முன்பு ஆதரவு கொடுத்த ஃபட்னாவிஸ், அவருக்கு ஹிந்தி தெரியாதுங்க, நம்ம எப்படி சென்னையை வந்து மெட்ராஸ்ன்னு நம்ம சொல்ற மாதிரி அவர் மும்பையை வந்து பாம்பேன்னு சொல்லிட்டாருங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசிய பட்னாவிஸே இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு தெரியுமா? அண்ணாமலை ஒரு ஆளே கிடையாது, பிஜேபியில் அவர் என்ன தேசிய பொறுப்புல இருக்காரு, அவர் என்ன தேசிய தலைவரா, எதுவுமே அட்ரஸே இல்லாதவருங்க, ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க, சீரியஸா எடுத்துக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலையை கேவலமாக பேசுவதை பார்க்க முடியுது. அப்ப அண்ணாமலைக்கு அமித்ஷாவும் ஆதரவு இல்லை, பட்னாவிஸும் ஆதரவு இல்லை, ஏக்நாத் ஷிண்டேவும் ஆதரவு இல்லை. இன்னைக்கு ஒட்டுமொத்த மகாராஷ்டிராவும் அவரை கைது பண்ணணும்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சஞ்சய் ராவத்தெல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா, இவர் யாரு, இவரையே இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாரு, இவரை உடனடியாக கைது செய்யணும், ஏன் இந்த அரசாங்கம் அமைதியாக இருக்கு, மும்பை என்பதை உடைக்கணும், மும்பையை மகாராஷ்டிராவிலிருந்து பிரிக்கணும் அப்படின்றதுதான் பாஜக காலங்காலமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். குஜராத்திகளான மோடி அமித்ஷாவும் அதைத்தான் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்றதான் அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் மூலியமாக தெரியுது. அவர் ஏன் கைது பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். ஆதித்யா தாக்கரே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ஒரு ஜீரோ, அவருக்கு எதுவுமே தெரியாது, அந்த மாநிலத்தில் தோத்து போனவர், டெபாசிட் எழுந்தவர், கட்சியை ஒண்ணுமில்லாம ஆக்கினவர் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கருத்தை சொல்றாரு. இப்படி கருத்தெல்லாம் வந்தா நான் என்ன பயமா, என்னை வெட்டிடுவின்றாங்க, காலை வச்சா துண்டாக்கிடுவின்றாங்க, நான் யாரு தெரியுமா, விவசாயியோட மகன், என்ன வந்துட்டு மிரட்டி பார்க்குறீங்களா, நான் வருவேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை துணிச்சலா பேசுவதை போல காட்டிக்கிறாரு. ஆனா அங்க எப்பா தயவு செஞ்சு மும்பை பக்கம் எட்டி கூட பார்த்துறாத, நாளை கழிச்சு தேர்தல் இருக்கு, ஒழுங்கா மன்னிப்பு கேளுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அண்ணாமலைக்கு இன்னைக்கு அழுத்தம் என்பது வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் காட்டாம தான் கீழே காலை நடுங்கிக்கிட்டே மேலே வந்துட்டு நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பேசி கொண்டிருக்கிறார். இவரால தமிழ்நாட்டு மக்களுக்கும் எந்த பயனுமே இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் பக்கம் நில்லுங்க அப்படின்னா ஐம் ப்ரௌட் கன்னடிக்கா அப்படின்னு சொல்லி கர்நாடகா பக்கம் போகக்கூடியவர் தான் அந்த அண்ணாமலை. தேர்தல் பிரச்சாரத்துல இவர் வந்துட்டு தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது இவர் பக்கத்துல இருந்த ஈஸ்வரப்பா போய் ஆஃப் பண்றாரு, கர்நாடகத்தை போடுன்றாரு. அப்ப கூட வாய் மூடி மௌனம் காத்தவர் தான் அந்த அண்ணாமலை. இப்படிப்பட்ட அண்ணாமலை அங்க போய் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக அவர் பேசுறது திரும்பவும் தெரிஞ்சு பேசலாமா? இன்னைக்கு ராஜ் தாக்கரே என்பவர் என்ன சொல்றாரு, அவங்க அப்பா 1960களில் வந்துட்டு மகாராஷ்டிரா மராட்டியர்களுக்கே அப்படின்னு சொல்லும்போது சவுத் இந்தியன்ஸை ரொம்ப கொச்சையா வந்துட்டு தோட்டி லுங்கி அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுவார். இன்னைக்கு அந்த விமர்சனத்தை இன்னைக்கு ராஜ் தாக்கரே பண்ணுவார். நான் வன்மையா கண்டுக்கிறேன். நான் அண்ணாமலைக்காக கண்டிக்கல, தமிழ்நாட்டு மக்களை கொச்சைப்படுத்துவதை, தென்னிந்திய மக்களை கொச்சைப்படுத்துவதை ராஜ் தாக்கருக்கு எதிராக நான் வன்மையாக கண்டனத்தை நான் பதிவு பண்றேன்.
ஆனா அது போன்ற உணர்வு அண்ணாமலைக்கு வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லைங்க. அண்ணாமலை இப்படி தமிழர்களை கொச்சப்படுத்துறீங்களே, தமிழ்நாட்டு மக்களை கொச்சப்படுத்துறீங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டிய அண்ணாமலை என்ன தெரியுமா கேட்கிறாரு? ஏங்க, சிவசேனா இன்னைக்கு உத்தவ் தாக்கரே இன்னைக்கு ராஜ் தாக்கரேவோட சேர்ந்துக்கிட்டாரு. உத்தவ் தாக்கரேவுடைய யூபிடி, சிவசேனா யூபிடி கட்சியும் திமுகவும் கூட்டணியில் இருக்கு. அப்போ இவங்க என்னை எப்படி மட்டமா தான் பேசுவாங்க, என்னை விமர்சனம் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இவர் இந்த விஷயத்துல இவரை காப்பாற்றிக் கொள்ள, பாஜகவை காப்பாற்றிக் கொள்ள சம்பந்தமே இல்லாத திமுக உள்ள இழுத்து விடுறாரு. அப்ப இவருடைய நோக்கம் என்னவா இருக்கு பாருங்க. ஆரம்பத்திலே சொன்னார்ல, தமிழ்நாட்டு மக்களும் மகாராஷ்டிரா மக்களும் மோதிக்கிறணும் அப்படின்ற எண்ண ஓட்டம் தான் இவருக்கு இருக்கு அப்படின்றதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டே சாட்சியாக இருக்கா இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், இங்க தமிழ்நாட்டு மக்களை விட்டுருங்களேன், இவங்க பேசுற பேச்செல்லாம் நமக்கு கண்டுக்கிற மாட்டோம், நம்ம இவங்களோட வளர்ந்து போய்கிட்டு இருக்கோம். ஆனா அங்க இருக்க தமிழர்களுக்கு பிரச்சனை வருமா இல்லையா? இன்னைக்கு தோட்டி லுங்கின்னு சொல்லி நம்மளை பார்த்து கேட்கிறான் அப்படின்னா அங்க இருக்கவன நாளைக்கு அடிக்க மாட்டானா? உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை இருந்துச்சு அப்படின்னா நீங்க இந்த வார்த்தையை அங்க போய் பயன்படுத்திருப்பீங்களா? உங்களோட நோக்கம் என்ன? அப்ப வீம்புக்குனே அங்க போய் பேசிட்டு இன்னைக்கு வந்துட்டு தமிழர்களை கொச்சப்படுத்திட்டாங்க, வாங்க எனக்கு ஆதரவாக பேச வாங்க அப்படின்னு சொன்னா நாங்களாம் வந்துருவோமா? முதல்ல பட்னாவிஸ் வர சொல்லுங்க, முதல்ல ஏக்நாத் சிண்டே வர சொல்லுங்க, அமித்ஷா வர சொல்லுங்க. அதுக்கப்புறம் நாங்க உங்கள்கிட்ட வருதா இல்லையான்னு யோசிக்கிறோம். அப்போ கூட வரமாட்டோம், யோசிப்போம். தயவு செய்து தமிழ்நாட்டு மக்களுக்கு சல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத அண்ணாமலை வேறு மாநிலத்தில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுறாங்க அப்படின்றதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.